Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய சென்னை கொளத்தூர் தொகுதியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய துறைமுகம் சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன், பகுதி செயலாளர்கள் நாகராஜன், ஐசிஎஃப் முரளிதரன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மகேஷ்குமார், சந்துரு, அண்ணன் ரங்கநாதன், வழக்கறிஞர் திருமாறன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் சரிதா மகேஷ்குமார், பன்னீர்செல்வம், தொகுதி பார்வையாளர் அண்ணன் விடுதலை, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் வானவில் விஜய், துணை அமைப்பாளர் தனசேகர், வட்டக்கழக செயலாளர்கள் ஊமைதுரை, சந்திரசேகர், ஆதவன் மணி, பொன்முடி, ஜார்ஜ் குமார், பிடிசி ரவி, ராஜன், பவுல்ராஜ், சவுந்தர், முருகன், தமிழ்ச்செல்வன், பாபு, அதிபதி, ராமச்சந்திரன், அதே மாதிரி இளைஞரணி 13 மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளிகளுடன் புதிய கட்டமைப்புடன் இணைந்த அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன பள்ளியாக நம்முடைய முதலமைச்சர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாற்றி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தொகுதியாக முதல்வர் படைப்பகம் இங்கதான் கொளத்தூர் தொகுதி தான் முதல்ல ஆரம்பிக்கப்படுது. இன்னைக்கு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முதல்வர் படைப்பகம் ஆரம்பிக்கப்படுதுன்னா முதல்ல ஆரம்பிச்சது இந்த கொளத்தூர் தொகுதி தான். அதே மாதிரி கல்விச்சோலை மற்றும் நவீன வசதியுடன் கூடிய நூலகங்கள், லைப்ரரிஸ் இந்த தொகுதி முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு இன்னைக்கு கௌதமபுரம் ஜமாலியா ஹவுசிங் போர்டு மற்றும் ராஜா கார்டன் பகுதியில் கிட்டத்தட்ட 1200 புதிய குடியிருப்புகள் நம்முடைய முதலமைச்சர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. கணேஷ் நகர் பகுதியில் கூடுதல் திறன் கொண்ட புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. நேர்மை நகர் பகுதியில் கூடுதல் திறன் கொண்ட மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகை, ஜமாலியா லேண்ட் திட்டத்தில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 130 அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே மாதிரி பல உடற்பயிற்சி கூடம், நியாய விலைக்கடைகள், அங்கன்வாடிகள், திருமண மண்டபம், திருவைக்க நகரில் ராஜா திருமண மண்டபம், இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்கோம். கரெக்டா? போன முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய தலைவர் சொன்ன முதல் வாக்குறுதி என்ன? பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செஞ்சு கொடுத்தாரா? நம்முடைய தலைவர் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் சேமிச்சிருக்கிறாங்க இந்த 5 வருஷத்துல. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே சாப்பிடணும். தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுத்துருக்கிறோம். 19 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்பெறாங்க. அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நான் முதல்வர் திட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். லேப்டாப் திட்டம் இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.